உங்க பேருக்கா? என் பேரு இளஞ்சியம். அது மாதிரி கஷ்டப்படுறீங்கன்னு அந்த அக்கா சொன்னாங்க. சரி, அதான் நேரில் ஏதோ ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. உடம்பு வந்து இவ்வளவு தூரம் என்னால வேலை வெட்டிக்கலாம் போக முடியாது. கொஞ்ச தூரம் போன கூட மூச்சு வாங்குது, போக முடியல. அப்பாவே இறந்துட்டாரு. அம்மா ஒரு ஆள் என்ன வந்து பாத்துக்குது. ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் நானு. வீட்டுக்காரருக்கா? வீட்டுக்காரர் சும்மா எந்த உதவி இல்லையா? அவர் வந்து வேலைக்கு ஒரு வேலை குடிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கிறதுக்கு அதனால அம்மா பண்ணி அவரே எதுவுமே பேச்சு வாயத்தான் அடித்தடி வர்றாரு. நீங்க உங்களுக்கு கால் நடக்க முடியாதா? ஏன் சின்ன பிள்ளைல இருக்காங்க? அப்போ உட்காருங்க, உட்காருங்க, அப்படியே உட்காந்துக்கா. நான் நின்னுக்கிறேன். பாப்பா பேர் என்ன? பேர் சொல்லு. பேர் ராகவி. ராகவி. எத்தனை பிள்ளைங்கக்கா உங்களுக்கு? 2 பொண்ணு குழந்தைங்க. எனக்கு எந்த வேலை வெட்டிக்கு என்னால போக முடியல. வேலைக்கு போனாலும் எனக்கு எல்லாமே உடனே முடியுமான்னு கேக்குறாங்க. சங்கட்டமா இருக்கு. ஏன்னா ஒரு குடம் தண்ணியும் தூக்கிட்டு போக முடியல. அம்மாவா பார்த்து வாடகை வீட்டுல வச்சிருக்கேன். அம்மா தான் எனக்கு வாடகை காசுல இருந்து கொடுத்துருது. அம்மாவுக்கு வயசு இப்ப 75 வயசு ஆச்சு. அம்மா இருக்கிற வரைக்கும் என்னை பாத்துக்குவாங்க. அவங்க எல்லாம் அதுக்கு எனக்கு கஷ்டம் தான். சப்போர்ட்டும் கிடையாது. நான் ஒரு பொண்ணு, 2 பெண் குழந்தைங்க. பாத்தீங்களா? இந்த அக்கா வந்து உங்களால நடக்க முடியாது, ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. 2 பொம்பளை பிள்ளைங்க. கணவர் சைட்லேருந்து எந்த சப்போர்ட்டும் கிடையாது. 75 வயசு அம்மா வந்து இன்னைக்கு இந்த அக்காவுக்கு வந்து அவங்களால முடிஞ்சதை வந்து செஞ்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு அடுத்த கட்ட ஸ்டேஜ்ல என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல அவங்களால இருக்காங்க. எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்ய தயார். ஆனால் என்னை யாரும் என்னால் நடக்க முடியாதனால யாரும் என்னை வேலைக்கு சேர்த்துக்கல. என் பிள்ளைங்களுக்கு நிம்மதியாக முன்ன சாப்பாடு கொடுக்க முடியலன்னு சொல்லி இன்னைக்கு வருத்தப்பட்டு அழுகிறாங்க. உலகத்தில் இதே மாதிரி எத்தனையோ பேர்லாம் அழுக கண்ணீரோட இருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம தேடி வந்து உதவி பண்ணாதான் அவங்களுக்கு போய் சேர்ற இந்த பிள்ளைங்க அவங்க மூலியமா அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கும். ஏன்னா யாரோ செஞ்ச தப்பு இந்த பிள்ளைங்க என்ன பாவம் பண்ணும்? ஏன்னா 3 நேரம் சாப்பாடு கிடைக்காம இன்னைக்கு அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. எனக்கு காசு வந்து யாரா கொடுப்பான்னு எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். அம்மா வாரத்துல ஏதாச்சும் வந்து யாரா வந்து பாத்துட்டு கொடுத்துட்டு போனதான். 2 என்னால வந்து அந்த பெரிய பொண்ணுக்கு ஹார்ட்ல பிரச்சனை இருக்குன்ட்டாங்க. பெரிய பொண்ணுக்கு ஹார்ட்ல பிரச்சனை பொக்கிச மாதிரி இருக்குன்ட்டாங்க. அது 3/4 குழந்தை கழிக்க சொன்னாங்க. என்னால முடிய கஷ்டமாயிடுச்சு. செய்யற கூட நம்ம பாத்துக்கலான்னு தான் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு எதுவுமே ஒண்ணுமே பாத்துக்கிட்டு வச்சுட்டு உட்காந்து வச்சிருக்கேன். ஏன்னா உயிரோட இருக்கோம், நம்ம எப்ப கூட செத்துலான்னு பிள்ளைகளுக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படி சொல்றீங்க? அல்லாதீங்கக்கா, பிள்ளைங்களுக்காக வாழ்ந்துதான் அவனுக்கு இவங்க சாவுங்கிற வார்த்தை வாயில வரக்கூடாது. ஏன்னா 2 பிள்ளைங்களை பெத்துட்டீங்கல்ல, எவ்வளவு முடியாதுலனாலும் இன்ன வரைக்கும் இந்த வயசு வரைக்கும் வளர்த்து கொண்டு வந்துட்டீங்கல்ல. எல்லாத்துக்கும் வருது. எனக்கு 80% என்னால எதுவுமே முடியல. முதலாச்சும் கொஞ்சம் நடந்து இப்ப 32 வயசாச்சு. என்னால எந்த ஸ்டெப் வேற எதுவுமே பண்ண முடியல. கொஞ்ச நேரம் பசு பண்ண கூட தடமாறுது. என்னால எதுவுமே பண்ண முடியல. அந்த காசாச்சும் வரும்போது அந்த காசும் வர மாட்டேங்குது. சரி, இங்க பாருங்க, நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. உங்களோட கஷ்டங்களை கேட்டா இங்க பாருங்க, நான் ஒரு வாக்கு தரேன். நான் உங்களுக்கு வந்து மாசம் உதவி பண்றேன். உங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்கு, அவங்க படிக்கிற கண்ணீர் விடக்கூடாது. அவங்க தாயோட கண்ணீர் வீணாகக்கூடாது. சரியா? இங்க பாருங்க, இன்னொரு தம்பிமா நினைச்சுக்கோங்க. கூட பிறந்த தம்பியோ இல்ல அண்ணனோ, சரியா? எப்படி நீங்க நினைச்சுக்கிட்டாலும் சரி, கவலைப்படாதீங்க. மாசம் நான் உதவி பண்றேன். நீங்க சாப்பிட்றதுக்கு, பிள்ளைங்க உங்களுக்கு ஏதாவது உட்காந்தே கைத்தொழில் ஏதாவது பண்றதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. எந்த தொழில் கேட்டாலும் நான் வச்சு தரேன். என்னவோ கஷ்டமா இருந்துட்டு போய் இவ்வளவு சமாளிச்சிட்டீங்க, இன்னும் சமாளிங்க. நான் இருக்கேன், தைரியமா இருக்கேன். நீங்க சாப்பிட்றதுக்கு தேவையான பொருள் உங்களுக்கு தரேன். பிள்ளைங்க படிக்கிறதுக்கு நான் உதவி பண்ணேன். எப்பனாலும் அண்ணா எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னா நான் உறுதியா பண்றேன். நீங்க நல்லா இருக்கேனே, நான் நல்லா, பிள்ளைங்க நல்லா இருக்கேன், சாப்பிட்றாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த ஒரு வார்த்தையை கேட்டா எனக்கு சந்தோஷம், வேற எதுவும் இல்லை. சரியா? இதுல மளிகை ஜாமான்லாம் இருக்கு. நீங்க பிள்ளைங்களுக்கு முதல்ல இதை வச்சு சாப்பாடு கொடுங்க. சாப்பிடாம இருக்க கூடாது. 3 நேரம் சாப்பிட்டேன்னு சொல்லணும். அடுத்த தடவை கேட்கறப்ப என்ன சொல்லணும்? தைரியமா இருங்க, நான் இருக்கேன். சரியா? இதுல பணம் இருக்கு. சரியாக்கா? மாசம் உங்களுக்கு இந்த பணம் வந்து உதவி கிடைக்கிறதுக்கு நான் உதவி பண்ணேன். இதெல்லாம் பிள்ளைங்க படிப்புக்கு என்ன தேவைனாலும் அதெல்லாம் நீங்க காலில் நீங்க வயசான நீங்க உட்காருங்க. போல கால் நடக்க முடியாது, நிக்க உட்காருங்க. உங்களுக்கு என்ன தேவைகள் எப்பனாலுமே ஒரு தம்பி இருக்கான், தைரியமா இருங்க. உங்க மனசுலயுமே சாவணும் வந்தா யார் ஞாபகம் வரணும்? ஏன் ஞாபகம் வரணும்? பிள்ளைங்க ஞாபகம் வரணும். ஒரு தம்பி இருக்கான், நம்மளுக்கு வந்து செய்வான். எதை நினைச்சு நம்ம கவலைப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும் மட்டும்தான் உங்க மனசுல தோணும். இது என்னோட நம்பர். இந்த முதல் நம்பர் என்னோட நம்பர். அவங்கள்ட்ட கொடுத்து நீங்க கால் பண்ணாலும் சரி, இல்லை யார்கிட்ட ஃபோன் வாங்கி பண்ணாலும் சரி, நான் கண்டிப்பா நான் வந்துடுவேன். சாப்பிடு, நல்லா படிக்கணும். சரியா? நல்லா படிப்பியா? அம்மாவை பாத்துக்குவியா? பெரிய பிள்ளையாகி அப்பாவுக்கு தீனி இருக்கு, பிள்ளைங்களுக்கு கொடுங்க. கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. சரியா?